வணக்கம். ஆன்மீக செய்திகள். மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்தார். இதையொட்டி குரு பகவான் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள கைலாசநாதர் மற்றும் வெள்ளை விநாயகர் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமத்துடன் குரு பெயர்ச்சி விழா தொடங்கியது. நவகிரகங்களுக்கு பால், பன்னீர், தயிர் உள்ளிட்ட வாசன திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குரு பகவானுக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலில் இன்று குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நவகிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். இதையொட்டி நேற்று லட்சார்ச்சனை மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 10:30 மணிக்கு யாகசாலை பூஜைகள் முடிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி குரு பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களது தோஷங்கள் நீங்கி வளம் பெற வேண்டி அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் வைகாசி தேர் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 5ஆம் திருநாளான நேற்று இரவு பஞ்சவர்ணேஸ்வரர் மற்றும் காந்தி மதியம்மை ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்நேகவள்ளி தாயார் சமேத ஆதி ரத்தினேஸ்வரர் சிவன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
விழாவின் 5ஆம் நாள் ஆதி ரத்தினேஸ்வரர் பிரியா விடையுடன் யானை வாகனத்திலும், ஸ்நேகவல்லி அம்மாள் காமதேனு வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், பிள்ளையார் மூஞ்சுரு வாகனத்திலும் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். வள்ளி நெடுகிலும் பக்தர்கள் பூஜைகள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் மேலக்கோயில் என அழைக்கப்படும் சிவ கொழுந்தீஸ்வரர் ஆனந்தவல்லி அம்பாள் கோயில் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. மேளதாளம் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. வருஷாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கொத்தமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா கடந்த 12ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பேச்சியம்மன், வாழ வந்த பிள்ளையார், முத்துமாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். முதல் தேரான பேச்சியம்மன் தேரை பாரம்பரிய முறைப்படி பெண்களும் குழந்தைகளும் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். மற்ற 2 தேர்களை ஆண்கள் வடம் பிடித்து இழுத்தனர். விண்ணதிரும் வான வேடிக்கையுடன் கோயிலை சுற்றிய 4 வீதிகளிலும் வலம் வந்த தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. நாளை மஞ்சள் நீராட்டுதலுடன் விழா நிறைவு பெறுகிறது. தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.